உங்களை பற்றி கொஞ்சம் பேசிக்காக மக்களுக்கு தெரியுற மாதிரி. என்னை பற்றி சொல்கிறதுக்கெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அதோடு சேர்த்து ஜாமியா அல் அரபி அல் புகாரி அங்கே அரபி காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் அஃப்தல் உலமா, அப்புறம் MBA, அதுக்கப்புறம் மார்க்க மேற்படிப்பு, இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மார்க்க கல்வியை படிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே பாதையில் இன்னும் கல்வியுடைய பாதையில் பயணிச்சிட்ருக்கேன். இன்னும் முழுமையாக முடியாது யாராலும். கிடைக்கிற நேரங்களில் மார்க்க கல்வியை படிக்கிறதுலையும் உலகம் சார்ந்த விஷயங்களை படிக்கிறதுலையும் இன்னும் கல்வியில் முன்னேற்றத்துக்குரிய பாதையில் இன்னும் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்ப காலத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் நான் 10th 8th ஸ்டாண்டர்ட் படித்த டைமில் வந்துட்டு ஜாக்கிர் நாயக்கோட வீடியோஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் அந்த இஸ்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் கரெக்டாக உங்கள் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ நம்ம தொழுகையை விட்டால் கூட அது எவ்வளோ பெரிய பாவம்னு உணர்ந்து நாங்கள் அழுதுருக்கோம். நாங்கள் எங்களை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம். இப்போ இந்த தாவா பணியில் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோன்னா அதில் முக்கியமான ஆட்களில் நீங்களும் ஒருத்தர். அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறோம். ஸோ அதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. உங்களை எது அழிப்பு பணியில் தள்ளிச்சு இந்த மாதிரி இஸ்லாமை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் எனக்கு இஸ்லாம் அறிமுகமான, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஈடுபாடு அறிமுகமான பாதையுமே வித்தியாசமானது. என்னுடைய ஸ்கூல் பருவத்தையும் என்னுடைய கல்லூரி பருவத்தையும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னுடைய பழைய பாதை எப்படி இருந்துச்சு. கல்லூரியில் மதரசாவுடைய பருவங்களில் பிறகு சில விஷயங்கள், என்றைக்குமே நம்முடைய குறைகளை வெளியே சொல்லக்கூடாது, பாவங்களை வெளியே சொல்லக்கூடாது. அந்த காலங்களுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறின விஷயங்கள் வித்தியாசமானது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நீர்வழியை நாடுறானோ, எந்த வயதில் நாடுறானோ, எந்த வயதில் தெளிவை நாடுறானோ அப்போ அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கு காரணமாக இருந்தது நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஈடுபாடை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய அழைப்பு பணியுடைய ஈடுபாடை எனக்கு மண்டையில் தட்டி சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு கேட்ட உரைகளில் அஹ்மத் தீதாதுடைய ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் தான் என்னுடைய தொடக்கம்னே சொல்லணும். நான் அவருடைய உரைகள் தான் என்னை என்னுடைய உள்ளத்தை தட்டி எழுப்புச்சு. அதுக்கப்புறம் அரபி அறிஞர்களில் ஷேக் முகமது ஹஸ்ஸானுடைய உரைகள் தான் என்னை கொஞ்சம் மார்க்க தெளிவை கொடுத்துச்சு, குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவை. அப்புறம் தமிழ் உலகத்தில் ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃபுடைய உரைகள், அவருடைய வகுப்புகள் தான் எனக்கு இன்னும் தெளிவையும் தாவாவுடைய அணுகுமுறைகளையும் கற்றுக் கொடுத்துச்சு. அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் அவருடைய வயதையும் அவருடைய மார்க்க தெளிவையும் மார்க்கத்துடைய கல்வியுடைய பாதையிலையும் அல்லாஹ் அவரை நிலைத்து வைக்கட்டும். என்றைக்கும் அவர் என்னுடைய மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மனிதர். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி சில அறிஞர்கள் என்னுடைய மார்க்க பயணத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வழிகாட்டியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் தான் மார்க்க பயணம் ஆரம்பிச்சது. அப்புறம் மார்க்கத்தை படிக்கிறது, அரபி மொழியை படிக்கிறது, மார்க்கத்துடைய தெளிவை தேடி போகிறது, அறிஞர்கள்ட்ட உட்காந்து படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, அது வாயிலாகத்தான் மார்க்க கல்வி அதிகரித்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்ப காலத்தில் உங்களுடைய பயானோட தோரணை ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. இதை நீங்களே உணர்ந்துருக்கீங்களா, இல்லை நம்ம ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக தான் இருக்குது? எனக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் அனுபவசாலிலாம் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அழைப்பு பணிக்கு ஒரு 12 வருஷம் தான் இருக்கும். இந்த 12 வருஷத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் எனக்கு நிறைய இடங்களில் பக்குவங்களை கொடுத்துருக்கான். எனக்கு யாரும் சொல்லி பக்குவத்தை நான் பெறலை. எந்த ஒரு நீங்கள் இப்படி இருங்க, இப்படி பேசுங்க, இப்படி சில அறிஞர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த சில அறிஞர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவங்க மரணிச்சிட்டாங்க, அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் அழைச்சி சில அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த கூட்டம் உங்களை என்றைக்கும் உயர்த்தாது, ஒரு நாள் தாழ்த்தும், ஒரு நாள் உங்களை விமர்சனம் செய்யும், இதெல்லாம் நீங்கள் தாங்கி ஆகணும். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையை கொடுக்குறான், அந்த பாதையை நீங்கள் சரியான முறையில் கையாளணும், இஹ்லாஸத்தில் கடைபிடிக்கணும், என்றைக்குமே பணிவோடு இருக்கணும். அந்த அறிஞர் தான் சொன்னார், எனக்கு ஒரு அறிஞர், எனக்கு இந்த மாதிரி ஒரு முன்னாடி சமூகத்தில் ஒரு உயர்ந்த புகழ்பெற்ற ஒரு அறிஞர் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுத்தான். மக்கள் அவரை புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் கீழே நடக்க விடாமல் அவரை அழைச்சிட்டு போய் மெம்பரில் உட்கார வைப்பாங்க. ஒரு நாள் அப்படி உட்கார வைக்கும்போது அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் கழிவறைக்கு போய் அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அங்கே மக்கள் யூஸ் பண்ண அந்த கழிவறையை, பள்ளியுடைய கழிவறையை சுத்தப்படுத்தினார். அவருடைய தகுதியை அவருக்கு இறக்கி சொன்னார்.
இதான் நீங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படி நிறைய அறிஞர்கள் 2-3 அறிஞர்கள் எனக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவங்க என்னை அழைச்சி தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லியிருக்காங்க. மற்றபடி விமர்சனங்கள் தான் என்னை சுற்றி வந்திருக்கு. நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுகிறீங்க, ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க, இந்த பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க. இந்த விமர்சனங்கள் எனக்கு கொஞ்சம் பக்குவத்தை கொடுத்துருக்கு. எல்லாமே பாடம் தான், இன்னை வரைக்கும் அதை பாடமாக தான் படிச்சுட்ருக்கிறேன். முன்னாடி இருந்த பேச்சு முறைகளில் இன்றைக்கி என்று கேட்டிங்கன்னா நானே நிறைய விஷயங்களை தவறுன்னு சொல்லுவேன். அந்த ஹராம்னு நான் சில விஷயங்களை சொன்னதாக இருக்கட்டும், அந்த முறை தவறோ அப்படின்னு எனக்கு இன்றைக்கி யோசிக்கிறேன். கடந்த நம்ம எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோமோ அல்லது ரொம்ப கண்டிச்சிட்டோமோ, அந்த முறையை இப்படி சொல்லியிருக்கலாமோ அல்லது பேர்களை குறிப்பிடாமல் சொல்லியிருக்கலாமோ, கண்ணியமான முறையில் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு பக்குவத்தை இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதுவே தெளிவல்ல, இன்னும் போக 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 வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பாடங்களும் அழைப்பு பணியில் அழைப்பாளர்கள் மூலியமாக நம்ம கற்றுக்கிற பாடங்களும் நம்முடைய அறிஞர்கள் எப்படி செயல்படுறாங்களை பொறுத்தா நம்ம இருப்போம். நம்ம யாரை மார்க்கத்தில் பின்பற்றுறோமோ, மார்க்கத்தை படிக்கிறோமோ அவங்களுடைய முகம்தான் நம்முடைய முகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் குணமுள்ள, மார்க்கமுள்ள, அடிப்படை கண்ணியமுள்ள அறிஞர்களை தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அவங்கள்ட்ட தான் பாடம் படிக்கிறோம். அதுதான் ஒரு அடிப்படை மாணவனுடைய தகுதி. அதனால் நம்முடைய முறை இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் பழைய விஷயத்தில் மார்க்கத்தை தெளிவாக சொன்னதை விட இப்போது அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதை இன்னும் சரிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது எனக்கு. இப்போ இந்த விமர்சனங்கள் சொன்னீங்களா, ஸோ அதை தொடர்ந்து பொதுவாக சோஷியல் மீடியாவில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்த ஒரு விமர்சனங்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுமான்னு கூட தோணல, ஆனால் அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு வந்துச்சான்னு தெரில. நம்ம அப்பையிலேருந்து பார்க்கும்போது இது இருக்குது. ஸோ மற்றவங்க பதில் சொல்கிறதோட நீங்களே அதுக்கு என்னென்ன சொல்லிட்டா நல்லாயிருக்கும். பொதுவாக சொல்கிற விமர்சனங்கள் இல்லாமல் பொது தளத்தில் வந்துச்சா விமர்சனங்கள் இல்லாமலாம் யாரும் கடந்து போயிட முடியாதுல்ல. எல்லாரையும் விமர்சிப்பாங்க. பொதுவாக வந்துச்சுன்னா, மார்க்கம்னு வந்துச்சுன்னா ரொம்ப என்ன சொல்லக்கூடியவர் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் அது பயங்கரமாக விமர்சனமாகும். அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் எந்த விமர்சனங்களுக்கும் நான் பதில் சொன்னதில்லை. என்ற யாருக்கு நான் கமெண்ட் பண்ணதும் இல்லை, யாருடைய விஷயத்தை லைக் பண்ணதும் இல்லை, ஷேர் பண்ணதும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணது கூட இல்லை. நான் அது அப்படி கடந்துருச்சு. ஆனால் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு தோணும். சரி, ஓகே, மக்களே விளங்கி கொள்வாங்கன்னு விட்டுருக்கேன். நீங்கள் கேளுங்க பார்ப்போம் என்ன விமர்சனங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள், பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ஆரம்ப காலத்தில் பயான் பண்ணும்போது தொப்பியெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் இருந்தீங்க. போக போக ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தொப்பியெல்லாம் கழட்டி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி பயான் பண்ணுறாரு. பயான் பண்ணுற சபைகளில் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது, மற்ற சபைகளில் ஒரு நார்மலான ட்ரெஸ் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை எப்படி மார்க்கம் சார்ந்து இதுக்கு பதில் சொல்லணும்னா, ஆடைங்கிறது மார்க்கத்தில் நிர்பந்திக்கப்பட்டதில்ல. இந்த ஆடையில் தான் நீங்கள் மார்க்கம் பேசணும், இந்த ஆடையில் தான் மார்க்கம் பேசக்கூடாது, இந்த ஆடையில் தான் நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், இந்த ஆடைகளில் மார்க்க பயான்களை, உரைகளை, கல்வி வகுப்பு நடத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் மார்க்கம் சார்ந்த கேள்விகள் அல்ல. சரியா? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணியமான ஆடையை அணியணுங்கிறது தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டம். அது அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இயற்கையான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதுதான் நம்முடைய சட்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் படித்த கல்லூரியை மதரசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற்றுமை பண்ண நினச்சதே இந்த ஆடை தான். இமாமுக்குன்னா இப்படி ஒரு ஜிப்பா இருக்கணும், ஒரு தொப்பி இருக்கணும், ஒரு கீழாடை ஒயிட்டில் இருக்கணும், மேலே ஒயிட்டில் இருக்கணும். நம்ம ஊரில் ஒரு இது இருக்கும்ல, இமாம்னா டிவிஎஸ் 50 தான் வச்சுருக்கணும். அவர் ஏதாவது ஹீரோ ஹோண்டாவோ பல்சரோ ஓட்டினா இமாமுக்கு என்ன பல்சரும்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உடைக்கணுங்கிறது தான் என்னுடைய மைண்டில் அவங்க அடித்த முதல் விதையே. சரியா? ஆடையில் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தோட நீங்கள் எப்படி மக்கள், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல. இந்த மதரசாவில் மொட்டடிப்பாங்க, அந்த மொட்டடிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் முடி வைக்கணுங்கிற ஆர்வம் பயங்கரமாக இருக்கும். அழுகுவாங்க. ஆமாம், நிறைய பேர் மொட்டடிக்கும் போது அழுவாங்க. ஆனால் மொட்டடிச்சவங்க இந்த வெளியே வரும்போது முடி வளர்த்துருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து ஆர்வப்படுவாங்க. ட்ரெஸ் ஒயிட்லேயே போட்டிருக்கவங்களுக்கு கலர் ட்ரெஸ் போடும்போது ரொம்ப கண்ணியமாக இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, நீங்கள் அவங்கள மாதிரி சமமானவர்கள் தான். ஆடைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், அது தவறே கிடையாது. இப்படித்தான் ஒரு இமாம் இருக்கணுங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. இந்த ஆடையிலே நீங்கள் மார்க்க சொல்லலான்னு எனக்கு விதைச்சதே மதரசா தான். நான் படித்த கல்விக்கூடம் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஆடையில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தது. தலப்பால், என்னுடைய ஜிப்பால் நான் பார்த்த அறிஞர்கள் அப்படி இருந்தாங்க. ஓகே. அதனால் அவங்கள மாதிரி என்னுடைய தோற்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பல நாடுகளுக்கு பயணம் செய்யும்போது குவைத்தில் இருந்த 1 வருஷம், சவுதியில் இருந்த 2 வருஷம், துபாயில் இருந்த 2 வருஷம், வேலைக்காகவும் சரி, மதரசாவுக்கும் சரி, படிப்புக்காகவும் சரி. அப்போ இருக்கும்போது அங்கே இருந்த கலாச்சாரம் ஜிப்பா அந்த மாதிரி மேலே போடுற அந்த ஆடை தான் பெரும்பான்மையாக கடைபிடிச்சிட்டு வந்தேன். எப்போது இந்தியாவுக்கு வந்தனோ அப்போது அந்த ஆடை போடும்போது எனக்கு ஒரு வேற்றுமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னை வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தாங்க.
என்கிட்ட நெருங்குறதே அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதையே விளக்குனாங்க. சப்போ இந்த ஆடை அவங்களுக்கு அவங்க என்ன ஆடை அணிந்திருக்காங்களோ அதே ஆடையை நானும் என்னுடைய வயதுக்கேற்ப கண்ணியத்துக்கேற்ப நான் அணிந்தால் இப்போ இந்த நெருக்கம் உருவாகுங்கிறது தான் அதோடைய அடிப்படையை தவிர வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகணும், அரபிக் கல்ச்சர்லேருந்து வெளியே வரணுங்கிறதெல்லாம் இல்லை, முடிவு தான். அதனால் அது மார்க் அடிப்படையிலையும் தவறு இல்லை, பொதுவான முடிவு அடிப்படையிலையும் தவறு இல்லை. நீங்கள் சொல்லும் போதே தெரியும், அந்த கேள்வி வைக்கும் போதே அது மார்க் அடிப்படையில் தப்பு இல்லைன்னு. ஆனால் உங்களுக்கு வர விமர்சனத்தை பார்த்து தான் நாங்களே பயந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் போகிறது முறை இல்லைல்ல. ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆடை தான் போடணுங்கிறதுக்கு நீங்கள் நிர்பந்திக்கணும்னா மார்க்கை அனுமதி கொடுத்துருக்கணும்ல. அவருடைய விருப்பமாக இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து நிர்பந்திக்க முடியும்? என்ன ஆடையை நான் தான் தேர்ந்தெடுக்க முடியும். வந்துட்டு உங்களுடைய பயான்களில் வந்துட்டு இசை கலந்து வருது, அதுக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனால் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நஷீத் தான் எல்லாமே, இசை இல்லாமல் வாய்களால் கொடுக்கப்படக்கூடிய ஓக்கள் தான் அதெல்லாம். அது ஹராம்ங்கிற அளவுக்கு எந்த ஒரு அறிஞரும் ஃபத்வா கொடுத்து நான் பார்த்ததில்லை. இசைங்கிறது அனுமதிக்கப்பட்டதில்லை மார்க்கத்தில். இல்லை இசை கலந்து எந்த ஒரு வீடியோ கூட நம்மள்கிட்ட இல்லை, எல்லாமே நஷீத்துகள் தான். நிறையா உங்களோட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறவங்களும் அதே நஷீத் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு அந்த நஷீதுக்கும் இசைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாதனால இந்த மாதிரி கேள்விகள் வருது. இருக்கலாம். ஓகே.